காவியம் மாதிரி போகுது. நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். யூஸ்வலாக இது படத்தை வந்து நான் தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டேன். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லான படம் அப்படி தான் பார்ப்பேன். அப்போ தான் அந்த இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் இதுக்கு ஆரம்பத்தில் ஏன் வந்தேன்னு தான் நினச்சேன். பட் உள்ள ஒன் ஆஃப் த கேரக்டரை கொண்டு போயிட்டு அழகாக அந்த 30 இயர்ஸ் முன்னாடி 40 இயர்ஸ் முன்னாடி அவங்க எப்படி இளைஞர்கள் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு, மனைவி மக்களை தொலைச்சிட்டு, பணத்துக்காக ஓடி எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதை ரியாலிட்டியாக காமிக்கிறேன். நம்ம ஒன் ஆஃப் த கேரக்டரை கொண்டு போயிட்டேன். ஆக்சுவலாக இது முன்னாடியே வந்திருக்கணும். அந்த படம்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். ஆமாம், இது ரொம்ப லேட்டு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, ரியாலிட்டியாக இருக்கு, யதார்த்தமாக இருக்கு. எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரு. முக்கியமாக கஸ்தூரி ராஜா வந்து பின்னிட்டார். அட்டகாசமான ஆக்டிங்கு. டைரக்டரை நல்லா கொண்டு போய் ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு அழகா அதாவது ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. போயிட்டு ஒரு படம் பார்க்குற மாதிரியே ஃபீலிங் அந்த தேட்டர் வரைக்கும் காமிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்கும் நமக்கு. அது மாதிரிலாம் இல்லை. அது நீட்டா அழகா நம்ம வாழ்க்கை அப்படியே நீட்டா போனதே தெரியல, முடிஞ்சது தெரியல. அட்டகாசமா படம். ஹீரோயின் நல்லா பண்ணாங்க. ஹீரோ ஓகே நல்லதா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நேச்சுரலா இருக்கு. ஆக்டிங்கை வந்து எக்ஸ்ட்ராவா காமிக்காம அந்த யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு. மெயினாக முக்கியமாக கஸ்தூரி ராஜா நல்லா பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. வெற்றி தான். இது மாதிரி படம் நிறைய வரணும். சும்மா குத்தாட்டம் பஞ்சு டைலாக் போட்டு ஊரை நாசம் பண்ணிட்டு வரகிறானோ, இந்த மாதிரி படம் தான் வரணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி கூப்பிட்டு வந்து அடுத்து நான் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பார்க்கணும்னு வச்சிருக்கேன். நடக்கக்கூடிய பிரச்சனையை அந்த ஊரோட மக்களோட இணைச்சு பிரமாதம் பண்ணியிருக்காங்க. படம் வந்து எல்லாருடைய கேரக்டரும் ஒரு இரானி மூவி மாதிரி இருக்கு. இந்த பெஸ்ட் டைரக்டர் படம்னு சொல்லுவாங்களா, அதுதான் அந்த படம். இந்த படத்துல சென்டிமெண்ட்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. அந்த படத்துடைய எமோஷனல், சென்டிமெண்டல், லவ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எந்த ஒரு ஆபத்தும் எதுவுமே கிடையாது. ஓகே, படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஹபிபி மூவி எல்லாருமே ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரி இருக்கு. எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸுமே தனிப்பட்ட முறையில நம்ம வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அந்த அளவுக்கு டெப்தா இருந்துச்சு. இமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி லவ்வா இருக்கட்டும், லவ் சீன்ஸா இருக்கட்டும், இமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே தனிப்பட்டதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஒரு மெசேஜ் அதாவது நம்ம டிராவல் பண்ணி நம்ம ஃபேமிலி எல்லாமே விட்டு நம்ம வந்துட்டு ஒரு தூரமா போயிருந்து ஒர்க்குக்காக மட்டுமே நம்ம ஒரு லைஃப்ல இந்த சைக்கிள்லேயே சுத்திட்டு இருக்கோம். அதை விட்டு நம்மளுக்கு தனியா பர்சனலா ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றது மூவி வழியா காட்டியிருக்காங்க. அது ரொம்ப இமோஷனலா காட்டியிருக்காங்க. அதுல லவ் எப்படி இருக்கும், ஃபேமிலி கூட நம்ம எப்படி கனெக்ட் ஆயிருக்கோம், எல்லாத்தையுமே அதுல காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபைட் அது இதுன்ற இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம். மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரியாலிட்டியா இருந்துச்சு படம். ஒரு ஸ்கிரிப்டடா இல்லாம ரொம்ப ரியலா இருந்துச்சு. நம்மளுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. நேசத்துக்குரியவள், நாமே நேசிக்கக்கூடியவள். ரொம்ப அற்புதமான படம். உண்மையிலே என்னன்னு சொன்னா, மீரா கதிரவன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, மகேஷ் மிச்சாமி கேமரா, சாம்சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க வேலையை எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதை விட கதாபாத்திரங்கள் சொன்னால், நமக்கு தெரிஞ்சவர்களும் தெரியாதவர்களும் இருந்தால் கூட ஒரு ஊருக்குள்ளே நாம் ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் அந்த கதையோட நம்மையும் ஒன்றிணைத்து கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை ஹபீபி அப்படிங்கிற டைட்டில் ஒரு அரபி அப்படிங்கிறதுனால இஸ்லாம் சம்பந்தமான ஒரு படம் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு அற்புதமான காதலையும், இந்த காதல் எப்படி இருக்கும், அந்த காதலுடைய வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த காதலை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அதனுடைய வலி எப்படி இருக்கிறதையும், அவங்க பிரிஞ்சாங்களா பிரியலையா, சேர்ந்தாங்களா சேரலையாங்கிறது ரொம்ப அற்புதமா திரைக்கதை பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலையும் துளி அளவும் போர் அடிக்காமலும் நாம் ஒரு ஸ்கிரீனுக்கு படம் ஓடுது, நம்ம ஸ்கிரீனுக்கு வெளியே இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து அந்த ஸ்கிரீனுக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திரைக்கதை ஓட்ட அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு வயலன்ஸ் படங்களுக்கு மத்தியில அற்புதமான குடும்பத்தையும் லவ்வையும் கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டிருக்காங்க. ஒரு காலத்துல ஆட்டோகிராஃப் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படத்தை இந்த காதலையும் ஒரு ஆட்டோகிராஃப் கண்டிப்பா பார்க்கலாம். கஸ்தூரிராஜ் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவே கூடாது. கண்டிப்பாக அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. என்னுடைய கணிப்புப்படிக்கு இந்த வருடத்தினுடைய சிறந்த நடிகருடைய அவார்டை இப்போ தனுஷ் சார் வைக்கிருந்தார். இந்த வருஷம் கஸ்தூரி சார் வாங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கொடுக்கறதுக்கு தகுதியான படம் இந்த படம். சிறந்த இயக்குனர் கொடுக்கறதுக்கு தகுதியான படம் இந்த படம். ரொம்ப போர் அடிக்காத படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டும். நல்லா இருந்ததுப்பா. அந்த ஹீரோயின் ரொம்ப உருக்கமா இருந்தது.
அது ஒரு சில படத்துல தான் இருக்கும். நல்ல படங்கள் எப்பனா தான் வருது. அந்த படத்தை தயவு செஞ்சு தவற விடாதுங்க. டேரக்டர்லாம் ராயன் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா மாதிரி ஆளுங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி புதுமுகங்களும் மறுபடியும் அவரும் வாய்ப்பு கொடுத்தாரு. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எனக்கு என்னன்னா இந்த படம் திருமணம் எனக்கு நிக்கா அந்த மாதிரி போயிடணும், இல்லைன்னா லாரன்ஸ் ஒரு படத்துல வெளிநாட்டுல வேலை செய்வாரு, அந்த இதுவை எடுத்துட்டு வந்துருவாங்களான்னு பார்த்தேன். பட் ஒரு லவ் போர்ஷனா ஃபாரின்ல நம்ம இதுல இருந்து சரி ஃபுல்லா ஃபாரின் எடுத்து போயிடுவாங்க. அப்படியே இல்லாம அவ்வளவு அழகா ஒரு நேர்கோட்டில் எடுத்துட்டு போய் நல்ல லவ் வேவ்ஸை கொடுத்து பக்காவா முடிச்சிருக்காங்க. பட் இந்த மியூசிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா கோர்வையா பண்ணிருக்காங்க. நான் அதுதான் பாக்குறேன், யாரா மியூசிக் டைரக்டர். எடிட்டிங் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், லவ்வர்ஸோடையும் பார்க்கலாம், எல்லா வயசு ஏஜ்ல இருக்கவங்களும் பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். என்னன்னா இந்த மாதிரி படங்களை அடிக்கடி வந்து பார்க்கணும்னு சொல்றேன். அது ஜனங்கள் வரணும், ரிப்பீட்டட் பீப்புள் வரணும், அப்பதான் டேரக்டருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. பெரிய ஒரு கஸ்தூரி ராஜாவால் ஆரம்பிச்சு ஹீரோனா நடிச்சவங்க ஒரு சின்ன கேரக்டர் அந்த ஒரு 3 காலகட்டத்தில் நடக்குது. அது மட்டும் சொல்லலாம்னு இருக்கிறேன். 3 காலகட்டத்திலையும் அவங்க நம்ம வந்து குறைய சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், முக்கியமாக கேமரா மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். இது வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரலையும், குடும்பத்துக்கு கஷ்டப்பட்ட பெரியவர்லேருந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க ஜென்ரேஷன் வரலையும் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் பாருங்கன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல படம், ஃபீல் குட் மூவி. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே பாருங்க, வந்து பாருங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். என்ன சொல்ல வராங்க படத்துல? என்ன சார் படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையா இருந்தா எப்படி இருக்கும் அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி தான். பார்த்தா எல்லாருமே மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஃபீலிங் வரும். எல்லாருமே பாருங்க, நல்ல மூவி தான். ஃபேமிலியா பாக்குற படம் தான். சூப்பர் மூவி தான். எல்லாருமே பாருங்க. ஓகே, தேங்க்யூ. என்னோட நேம் அனுசுரா ராஜன். ஐ அம் ஃப்ரம் கேரளா. ஹபிபி மூவில ஒரு ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணிருக்கோம், சாலிஹா பிவின்னு கேரக்டர். ஸோ நான் இப்பதான் படம் முடிச்சு வெளியில வந்தோம். அண்ட் ஐ ஃபீல் சோ இமோஷனல், ஓவர்வெல்ம்ட். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு மீரா சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் மகேஷ் முத்துசாமி சார் அண்ட் ஃபார் த மியூசிக் சாம் சிஎஸ். எல்லாமே செம்மையா வந்திருக்கு. ஐம் சோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் ஆடியன்ஸ் எல்லாமே அழுது ஹக் பண்ணி நிறைய நல்ல பெருமையா பேசுறாங்க. ஓவரால் அபவுட் த மூவி அண்ட் மை கேரக்டர் ஆல்சோ. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம் அந்த மூவிக்காக. ஏன்னா அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபிசிக்கலி வெயிட் ஏற்றிட்டோம், குறைச்சிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தியேட்டர்ல அந்த பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் அந்த கேரக்டரோட எஃபெக்டும் அந்த படத்துல அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு மீரா சார் சொன்ன மாதிரியே வந்துச்சுன்னு ஒரு நம்பிக்கை. என்னோட தமிழ் எவ்வளோ கரெக்டா தெரியல. அட்ஜஸ்டிங் ஓகே இல்ல. உங்களுக்கு ரியலா ரோவா நேர்வையா லைக் ஒரு நிறைய படம் நம்ம பார்ப்போம்ல, இது ஒன்ஸ் இன் வைல் கிடைக்கிற ஒரு அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும். பார்த்தா யாரும் அந்த இமோஷனலி கனெக்ட் ஆகும் போக மாட்டேன். யூ வில் பி டேக்கிங் திஸ் டு யுவர் ஹோம் பிகாஸ் கொஞ்ச நேரம் இருக்கும். எனக்கே 2 வாட்டி பார்த்துட்டும் I can't handle the emotions. Yeah. Okay. நான் யூசுப் பாய் பேசுகிறேன். எனக்கு கஸ்தூரி ராஜான்னு ஒரு பேர் இருக்கு. நேற்றிருந்தே இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஹைப் உருவாக்கிட்டு இருக்கு. மீடியாக்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்த்தோம். படம் முடிஞ்ச உடனே எல்லாருமே ஒரே கிளாஸ் எழுந்து நின்று கைதட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மீடியாக்கள் கூட குழு சட்டை மாறன், அவங்க வலைபேச்சு, ஆல் யூடியூபர்ஸ், ஆல் மீடியாஸ் எல்லாருமே இவ்வளவு யுனானிமஸாக ஒரு கோஆபரேட்டிவாக எழுதுனதே கிடையாது. படமும் அப்படித்தான் இருக்கு. இது சத்தமாக இன்னும் சத்தமாவா எல்லாத்தையும் பேசணும், திருப்பி பேசணுமா? எல்லா மீடியாவுமே நேற்று இருந்த ஒரு சர்ப்ரைஸா இருக்கு, ஒரு மயக்கமா இருக்கு. இதுதான் முதல் படம் எனக்கு. திரும்புற பக்கம் எல்லாம் வெளியூர்ல இருந்தா கூட நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
இதுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்கங்கிறது நாமளே எதிர்பார்க்கல. இது ஒரு இன்ப அதிர்ச்சி எங்க குழுவுக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மறுபடியும் எல்லாருமே இதை பார்த்து இது பார்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஒரு சினிமா கிடையாது, இது ஒரு வாழ்க்கை. இஸ்லாமிய கலாச்சாரத்தை இப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு டைரக்டர் தனியா நின்று அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். ஹபிபி திரைப்படம் இன்னைக்கு உலகமெங்கும் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், நேசம் என்டர்டைன்மெண்ட், ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவங்க 3 பேரும் இணைந்து இந்த படத்தை உலகமெங்கும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் சென்னையில் முக்கியமான கமலா திரையரங்கத்தில் இந்த படத்தை ரசிகர்களோட பார்த்தோம். ரசிகர்கள் அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது, அவங்க எழுந்து நின்று இந்த படத்துக்கு கைதட்டினது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாகவும் ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருந்தது. ரிவ்யூவர்ஸ், அதாவது யூடியூபர்ஸ், புல் சட்டை மாறன், வலைபேச்சு குரூப், அப்புறமா எல்லாமே எல்லா ஆங்கில மற்றும் தமிழ் ஊடகங்கள் இந்த படத்தை 4-5 நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் கொடுத்து இந்த படத்தை பெரிய அளவில் தமிழின் முக்கியமான படம்னு கொண்டாடுறாங்க. மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து நிறைய எங்களுக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இது ஒரு 3-4 வருடமாக இந்த படத்தை நாங்கள் ஒரு தவம் போல நாங்கள் எடுத்தோம். ஒரு கடினமான இந்த உழைப்புக்கு ஊடகங்களும் தமிழ் ரசிகர்களும் அளிக்கக்கூடிய இந்த பாராட்டும் இந்த வெகுமதியும் எங்களை இன்னும் நாங்கள் நிறைய ஹபிபி மாதிரியான நிறைய நல்ல படங்களை செய்யறதுக்கான உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருது. இந்த நேரத்தில் தமிழ் ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிறைய எழுதுறதை நான் பார்க்குறேன். அதை தாண்டி சமூக வலைதளங்கள்லையுமே நிறைய பேர் எழுதுறாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஹபிபியை பற்றி, ஏன்னா நம்ம நாட்டு தான் இந்தியாவிலே ஒரு நல்ல படம் வந்தால் ஊடகமும் சரி மக்களும் சரி அதை தங்களுடைய தோலை தூக்கி கொண்டு சுமக்கிறதுல நம்ம தமிழ் ஆடியன்ஸும் தமிழ் மீடியா மாதிரி வேற யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் உங்க எல்லாருக்கும், மீடியாவுக்கும், இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஜிகேஎஸ் பிரதர்ஸ், கருப்பசாமி சார், ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், நேசம் இப்ராஹிம், சாகுல், இவங்க இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மக்களுக்கு இப்படி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முன்னுறது ரொம்ப அபூர்வமாக தான் நிகழும். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது நிச்சயமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த 110 வருடங்களாக பார்க்காத ஒரு இசை, பார்க்காத ஒரு மனித முகங்கள், பார்க்காத தெருக்கள், பார்க்காத வீடுகள், பார்க்காத கேட்காத கதைகள் இந்த படம் முழுக்க உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அது தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை இன்னும் வெற்றி படங்கள் சின்ன டீம் எல்லாருமே பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தணும், பாராட்டணும். ரொம்ப நன்றி.